சாட்டர்டே மார்னிங் இட்லி செய்யலாமா, தோசை செய்யலாமா, பொங்கல் செய்யலாமாங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி டேரெக்டாக வந்து சிம்பிளாக நம்ம உப்புமா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு உப்புமா தான் ரெடி பண்ணேன். இதில்னா அங்கிளுக்கு வந்து ராகி உப்புமா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ரவை உப்புமா நான் தனியாக செஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு வந்து நான் ராகி உப்புமா செஞ்சேன். ராகி உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி ஃபஸ்ட்டே அது இட்லி பாட்டில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் ரஃப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு பதில் கொஞ்சமாக இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதிலே பரட்டி எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக உதிரியாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம உப்புமா செய்கிற மாதிரி செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக வரும். என்னோடய கணவருக்கு உப்புமானாலே பிடிக்காது. இவரை எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்தேன். அவருக்கு வந்து கடைசி வந்து தேங்காய் பூ போடலாமா வேணாமான்னு யோசிச்சதுக்கப்புறமும் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு கிளறிட்டு கொடுத்தேன். ரொம்ப கொஞ்சம் காரமாக இருந்ததுனால என்னோடய கணவர் ரொம்ப பிடிச்சிட்டு 2 உப்புமாவே பிடிச்சிட்டு, சரி இதுவே உப்புமா செய்ய நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டாரு. வாழ்க வளமுடன்.